இங்கே நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். மத்தி மீன் குழம்பு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மீன், நல்லெண்ணெய் ஊற்றுறோம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கிறோம். கருவேப்பிலை போடுறோம். அடுத்து பச்சை மிளகாய் போடுறோம். பூண்டை சேர்த்துக்கிறோம். இதில் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் போடுறோம். குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே மஞ்சள்தூள், காரப்பொடியெலாம் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கட் பண்ணி வச்சு தக்காளி போடுறோம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போடுறோம். தேவையான உப்பு இதில் போட்டுறோம். குழம்புக்கு தேவையான உப்பு நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்க புளி, மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, புளி, இந்த கரைசல் அதில் ஊற்றணும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சதும் மீன் போட்டு இறக்கணும். ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மீன் போடுறோம். மீன் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ண வேண்டியது. குழம்பு ரெடி. கொத்தமல்லி போட்டு மூடிட வேண்டியது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவீங்க.